சமகால விந்தை செய்திகள். பாகம் 74. விடுமுறையின் பின் பெண்ணாக திரும்பி வந்த ஆசிரியர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனது விடுமுறையை கழித்துவிட்டு மீண்டும் பாடசாலைக்கு திரும்பும் போது பெண்ணாக உருமாறி வந்துள்ளார். கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த 56 வயதான நபர் ஸ்காட் யோசெமிட்டி என்னும் ஆசிரியர் உயர்நிலை பாடசாலை ஒன்றில் 24 ஆண்டுகளாக கடமையாற்றி வருகின்றார். விஞ்ஞானம், மல்டிமீடியா துறை பாடங்களை கற்பிக்கும் இவர் தனது பாடசாலை காலத்தில் சிறந்த கால்பந்தாட்ட வீரராக திகழ்ந்ததுடன் இராணுவத்திலும் இணைந்திருந்தார். சிறப்பாக விளையாடும் ஆட்ட நாயகனாக காணப்பட்டார். தற்காப்பு கலை ஆசிரியராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் திடீரென ஸ்காட் யோசெமிட்டி பெண்ணாக மாறியமை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வசந்த கால விடுமுறைக்காக கடந்த வருடம் வீட்டுக்கு சென்ற ஸ்காட் திரும்பி வரும்போது பெண்ணாக உருமாறி வந்துள்ளார். சிறு பராயத்திலிருந்தே தான் ஒரு பெண் என கருதியதாக அவர் கூறுகிறார். தற்போது அவர் தன் பெயரை கரே என்று மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது என்ன வியாதி என்றே தெரியவில்லை. சில ஆண்கள் பெண்களாக மாறிக்கொள்கின்றனர், சில பெண்கள் ஆண்களாக மாறிக்கொள்கின்றனர். ஹோமோன்ஸில் ஏற்படும் சிக்கல் திடீரென இவர்கள் பாலையே மாற்றி விடுகிறது. கர்ப்பிணி என்று ஊரை ஏமாற்றிய பெண். தான் கர்ப்பிணி என்றும் 5 குழந்தைகளை கருவில் சுமப்பதாகவும் பெண்ணொருவர் தனது கணவர் மற்றும் உறவினர்களை ஏமாற்றி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவை சேர்ந்த பெண்ணொருவரே இத்தகைய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இவர் உண்மையில் கர்ப்பிணி என்றும் 5 குழந்தைகளை கருவில் சுமக்கிறார் என்பதையும் அப்பெண்ணின் நம்பியுள்ளார். அதனால் குறித்த பெண்ணின் தோழி அப்பெண்ணுக்காக முகநூல் பக்கம் ஒன்றை உருவாக்கி அதில் பெண்ணின் கர்ப்பம் குறித்து தெரிவித்துள்ளார். இதனை பார்த்த பலர் மேற்படி தம்பதியினருக்கு பரிசு மழை பொழிந்துள்ளனர். குறித்த பெண் 34 கிழமைகளின் பின்னர் தனது கணவனிடம் 5 கட்டில் வாங்கி தருமாறும் கோரியுள்ளார். ஒரு நாள் தம்பதியினர் மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இதன்போது கிடைக்கப்பெற்ற மருத்துவ அறிக்கை குறித்த பெண் கர்ப்பிணி இல்லை என்பதை அறிவித்துள்ளது. இதனை கேட்டு பெண்ணின் கணவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இப்பெண் வேண்டுமென்றே கட்டுக்கதை ஒன்றை உருவாக்கியுள்ளார் என்று தெரிவித்த மருத்துவர் இவரை உளவியல் மதிப்பீட்டு ஆய்வு ஒன்றில் ஈடுபடுத்தியுள்ளார். இப்பெண் உளவியல் ரீதியாக தான் கர்ப்பமாக உள்ளதாக நினைத்திருந்ததால் நினைப்புக்கேற்ப அவளுடைய உடலும் மற்றும் உளவியலும் மாற்றமடையும். இவருக்கு தோன்றியுள்ள இப்பொய்யான உள்நோக்கு இவருடைய மனதை மாற்றி அமைக்கும். இது ஒரு வகை உளவியல் சம்பந்தமுடைய நோய் என்று இவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி பரிசில்களையும் நன்கொடைகளையும் கொடுத்த அனைவருக்கும் திருப்பி தருவதாக அப்பெண்ணின் கணவர் வாக்குறுதி அளித்துள்ளார் என அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. போச்சுடா, இப்படியும் உளவியல் நோய் இருக்கிறதா? 1, 2 அல்ல 5 குழந்தைகள் இருப்பதாக நினைத்திருக்கிறார். பயங்கர நோய் போல இருக்குமே. உளமாற்றத்துக்கு ஏற்ப உடல் உறுப்பும் மாறுகின்ற நோய் இது. தந்தையால் கௌரவ கொலை செய்யப்பட்ட பெண் பொறியியலாளர், காதலால் ஏற்பட்ட பரிதாபம். ஜாதி விட்டு ஜாதி மாறி காதல் திருமணம் செய்த மகளை கௌரவ கொலை செய்ததாக அப்பெண்ணின் தந்தை ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். குண்டூரை சேர்ந்த ஹரிபாபு என்ற விவசாயியின் மகள் தீப்தி, வயது 26. இவர் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சாப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். இவர் தன்னுடன் வேலை பார்த்த கிரண்குமார் என்பவரை கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து காதலித்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தீப்தியின் பெற்றோர் எதிர்த்தனர். பெற்றோர்களின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே தீப்தி கிரண்குமார் ஜோடி கடந்த 21ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஆரிய சமாஜத்தில் திருமணம் செய்து கொண்டனர். இதனை அறிந்த தீப்தியின் பெற்றோர் அவர்களது திருமணத்தை ஏற்றுக்கொண்டதாக நாடகமாடி தம்பதியினரை வீட்டுக்கு அழைத்தனர். பின்னர் அங்கிருந்து தீப்தியை மட்டும் தனியாக அழைத்துச் சென்ற அவர்கள் அவரது கணவரையும் நண்பர்களையும் விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருக்குமாறு கூறியுள்ளனர். நேற்று காலை கிரண் தனது மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் எந்தவித பதிலும் இல்லாததால் கிரண் தரப்பினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். போலீசார் தீப்தி வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு உயிரிழந்து
கிடந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணின் பெற்றோரை கைது செய்தனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தீப்தியின் தந்தை மகளின் கொலைக்கு தான் மட்டுமே காரணம் என்று கூறி கண்ணீர் விட்டார். தன் மனைவிக்கும் இக்கொலைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்றும் கூறினார். ஆனால் தந்தை ஒருவரால் மட்டுமே தீப்தியை கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று சந்தேகமடைந்த காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கருணை கொலை என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்போ கௌரவ கொலையும் பண்ணுகிறார்களா? சாதிக்காக சமூகத்திற்காக பெற்ற பெண்ணையும் கொலை செய்பவர்கள் இந்த காலத்திலும் இருக்கிறார்கள். இது எப்போது மாறும்? மண்டையோட்டில் சிக்கிய குண்டு 48 ஆண்டுகளுக்கு பின் நீக்கம். சீனாவில் பெண் ஒருவரின் மண்டையோட்டிற்குள் சிக்கியிருந்த துப்பாக்கி குண்டு 48 ஆண்டுகளுக்கு பின்னர் அகற்றப்பட்டுள்ளது. சீனாவின் லியோனிங் மாகாணத்தை சேர்ந்த ஜாவோ வயது 62 என்ற பெண்மணி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடும் தலைவலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனை அடுத்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போதுதான் மூக்கு பகுதியில் துப்பாக்கி குண்டு இருந்தது தெரிய வந்தது. இதன்பின் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்த மருத்துவர்கள் மேலுதட்டில் சிறு துளையிட்டு துப்பாக்கி குண்டை அகற்றினர். இது குறித்து மருத்துவர்கள் கூறுகையில் ஜாவோவின் மண்டையோட்டுக்குள் புகுந்த குண்டு மூக்கு பகுதியில் இறங்கியுள்ளது என்றும் அந்த குண்டு மூளைக்கு சென்றிருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். அடடா, என்ன இது? சென்ற வாரம் ஒரு முதியவர் தலையில் ஆணி அடிக்கப்பட்டிருந்தது. இன்று மண்டையோட்டிற்குள் குண்டு சிக்கியிருக்கிறது. உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதா என்று கூட புரியவில்லை. ஒப்பனையற்ற செல்ஃபி மூலம் 8 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் நிதி சேகரிப்பு. ஒப்பனையற்ற செல்ஃபி படம் மூலம் புற்றுநோய் அறக்கட்டளைக்கு நிதி திரட்டும் இளம் தாயொருவரின் திட்டம் சமூக வலைதளத்தினூடாக வெகுவாக பரவி 8 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் நிதி சேகரிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனை சேர்ந்த 18 வயதான பியோனா கன்னிங்ஹாம் என்ற ஒரு குழந்தையின் தாயே ஒப்பனையற்ற செல்ஃபி மூலம் புற்றுநோய்க்கு பணம் சேகரிக்கும் திட்டத்தினை உருவாக்கியவர் ஆவார். அண்மையில் இடம்பெற்ற ஆஸ்கார் விருது வழங்கல் விழாவுக்கு ஒப்பனையின்றி வந்த நடிகை கிம் நோவாக் பலராலும் ஈர்க்கப்பட்டார். இதுவே புற்றுநோய் அறக்கட்டளைக்கு ஒப்பனையற்ற படத்துடன் பணத்தினை நன்கொடையாக வழங்க மக்களை ஊக்குவிக்க காரணமாக அமைந்ததாம். ஸ்டாஃபோர்ட் ஷயரில் உள்ள தனது வீட்டு படுக்கை அறையில் வைத்து இதற்காக ஒரு ஃபேஸ்புக் குழு மார்ச் 16 ஆரம்பித்துள்ளார் பியோனா. பிரித்தானிய புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு நன்கொடை அளிக்கும் போது ஒப்பனையற்ற செல்ஃபி படத்தினையும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் செய்ய மக்களுக்கு ஊக்கமளித்துள்ளார் பியோனா. ஃபேஸ்புக் குழுவினை ஆரம்பித்து 2 நாட்களில் உலகம் முழுவதிலும் இருந்து 2,60,000 பேர் அதனை லைக் செய்து ஆதரவளித்துள்ளனர். திறந்த பல்கலைக்கழகத்தில் குற்றவியல் உளவியல் பட்டப்படிப்பை தொடரும் பியோனா ஃபேஸ்புக்கை மேற்பார்வை செய்ய 12 நண்பர்களை பணிக்கமர்த்தியுள்ளார். ஃபேஸ்புக் குழு ஆரம்பிக்கப்பட்ட 2 நாட்களில் ஒப்பனையற்ற செல்ஃபி பிரச்சாரத்தின் மூலம் மட்டும் நேரடியாக 2 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்ட் நன்கொடையாக கிடைத்துள்ளதாக பிரித்தானிய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் பெருமையுடன் அறிவித்தது. பியோனாவின் நெருங்கிய நண்பர்கள் சிலர் புற்றுநோயினால் உயிரிழந்ததை அடுத்து புற்றுநோய் ஆராய்ச்சிக்கு உதவ பியோனாவை தூண்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. நல்ல ஒரு எண்ணத்திற்கு நல்ல ஒரு முயற்சிக்கு மக்களின் கையிணைவு அபாரமாக இருக்கிறது. அந்த தாயின் சிந்தனையில் துளிர்விட்ட இந்த நல்லெண்ணம் தொடரட்டும், பெருகட்டும், வாழ்த்துவோம். உணவு விடுதியில் சிசுவாக கைவிடப்பட்டவர் 27 வருடங்களின் பின் தாயாருடன் இணைந்தார். பிறந்த சில மணித்தியாலங்களேயான நிலையில் அமெரிக்காவில் உள்ள பெர்கின் உணவு விடுதியின் கதிவறையில் தனது தாயாரினால் கைவிடப்பட்டு செல்லப்பட்ட யுவதி ஒருவர் மீண்டும் தன்னை பெற்ற தாயாருடன் இணைந்துள்ளார். 27 வயதான கேத்தரின் டிஃப் எனும் இந்த யுவதி 1986ஆம் ஆண்டு பிறந்தவர். தற்போது திருமணமாகி 3 பிள்ளைகளின் தாயான நிலையிலும் தன்னை பெற்ற தாயாரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவரின் மனதில் குடிகொண்டிருந்தது. இதனால் கடந்த 2ஆம் திகதி ஃபேஸ்புக் இணையதளத்தில் தனது புகைப்படத்தை
புகைப்படத்துடன் கோரிக்கை ஒன்றை இந்த யுவதி விடுத்திருந்தார். என்னை பெற்ற தாயை தேடுகிறேன். அவர் என்னை 1985 செப்டம்பர் 15 பெற்றார். நான் பிறந்த சில மணித்தியாலங்களேயான நிலையில் பென்சில்வேனியா அலன்டவுனில் உள்ள பெர்கிங் கழிவறையில் அவர் என்னை விட்டு சென்றார். தயவு செய்து இப்புகைப்படத்தை பகிர்ந்து அவரை கண்டுபிடிக்க உதவுங்கள் என கேத்தரின் கோரியிருந்தார். இந்நிலையில் கடந்த வாரம் கேத்தரினும் அவரை பெற்ற தாயாரும் முதல் தடவையாக சந்தித்தார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிக உணர்ச்சிகரமான சந்திப்பு எனவும் தனது தாயார் மிக இனிமையானவர் எனவும் கேத்தரின் தெரிவித்துள்ளார். கேத்தரினின் தாயார் 16 வயதில் வெளிநாடொன்றுக்கு சென்றிருந்த வேளையில் பாலியல் வல்லுறவுக்குட்பட்டதால் கர்ப்பமடைந்ததாகவும் அனாவசிய கேள்விகளை எதிர்கொள்ள விரும்பாமையினால் தனது குழந்தையை அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவில்லை எனவும் கேத்தரினின் தாயாரின் சட்டத்தரணி கூறியுள்ளார். பிரிந்தவர்களை மீண்டும் இணைப்பதில் சமூக வலைதளங்கள் அரும்பணி செய்கின்றன. தீமைகள் எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட நன்மையும் இருக்கிறது. பிறந்தவுடன் தாயை பிரிந்த மகள் 27 வயதில் இணைந்திருக்கிறார். தன்னை தூக்கி எறிந்த தாயை தேடி சேர்ந்திருக்கிறார் அந்த மகள். என்ன சொல்வது? பெற்ற மனசுதான் கல்லா? என்ற இந்த கேள்வியுடன் சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.